நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம எதுக்காக சிங்கப்பூர் போகிறோம், நம்ம சொந்தங்களை விட்டு பந்தங்களை விட்டு சிங்கப்பூர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி இவ்வளோ பணம் கட்டி கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக தான் போகிறோம். ஸோ சம்பாதிக்கிறதுக்காக போகிறோம் அப்படின்னம்னா இப்போ நம்ம இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போகையில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகல ஒரு பேசிக் லெவலில் தான் என்ட்ரி ஆவீங்க. சிங்கப்பூருக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போகணும், உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிங்கப்பூரில் கோர்ஸ்லாம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணாலும், ஒரு உதாரணத்துக்கு சிங்கப்பூரில் இந்தியா டிரைவிங் லைசன்ஸே நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் மாற்றினா மட்டும்தான் அங்கே டிரைவிங் பண்ண முடியும். அதே மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. ஒரு ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், இல்லை சேஃப்டி சூப்பர்வைசராக இருக்கட்டும், நீங்கள் இங்கே சேஃப்டி கோர்ஸே முடிச்சிருந்தாலும் அது அங்கே செல்லாது. அங்கே போயிட்டு அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அங்கே நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் டெவலப் பண்ணிக்க உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும், உங்களோட பதவி உயர்வும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ மேலே போக தான் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பர்மிட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் சாதாரண ஜென்ரல் ஒர்க்கர், ஒரு கம்பி வேலை பார்க்குற ஆளாக, கட்டட தொழிலாளியாக, ஒரு கொத்தனார், இந்த மாதிரி வேலைக்கு போனவங்க ஒரு 5-6 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்பாஸ் இபாஸுக்கு லெவலுக்கு மாறினவங்க இருக்காங்க. இங்கே 10வது மட்டுமே படித்த ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர், எங்கள் கம்பெனியில் இருந்தவர், அவர் முடிக்காத கோர்ஸே இல்லைன்ற மாதிரி அவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு எஸ்பாஸ் இபாஸ் லெவல் வரைக்கும் போனார். ஏன்னா அங்கே நீங்கள் இங்கே படிக்கலை அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. அங்கே போயிட்டு நீங்கள் இங்கிலீஷாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அங்கே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து அதை ஒவ்வொரு கோர்ஸாக முடிக்க உங்களோட தகுதி உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கோர்ஸ் எல்லாம் பண்ணணும். ஆனால் எனக்கு எங்கே பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நான் சில ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம், இதுக்கான ட்ரைனிங் சென்டர் நிறையா இருக்குது. இப்போ நான் சொல்கிற நேம் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னாவே அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் வரும். அங்கே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட என்னென்ன கோர்ஸ் இருக்குது, உங்கள் ஃபீல்டு சம்மந்தமாக என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், அதாவது நீங்கள் நைட்டு ஈவினிங் டைமில் மட்டும் போகிற மாதிரியான கோர்ஸு, சண்டேல மட்டும் சண்டே மட்டும் எவ்ரி சண்டே போகிற மாதிரியான கோர்ஸு, இது மாதிரி நிறையா கோர்ஸ் இருக்குது. சேஃப்டி சூப்பர்வைசரு, அதாவது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தீங்கன்னாலும் அந்த கோர்ஸ் பண்ண முடியும். சிபிஆர்ல இருந்தீங்கன்னாலும் அதுக்கு உங்களுக்கு தகுந்த கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. எல்லாமே பெரிய இன்ஸ்டியூட், MOM அனுமதி பெற்று செயல்படுற இன்ஸ்டியூட் தான். ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸை முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை உங்கள் கம்பெனியில் கொடுத்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்கள்ட்ட ஒரு சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா முடிச்சிடலாம். முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு $350 $400 தான் வரும். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் அந்த கோர்ஸுக்கு அவங்க டேட் கொடுப்பாங்க. சண்டே இல்லை ஈவினிங் கிளாஸ் இது மாதிரி போயிட்டு முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் உங்கள் கம்பெனியில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சப்போஸ் உங்கள் கம்பெனியில் அந்த டைமில் அந்த வேலைக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக உங்களை சேஃப்டி சூப்பர்வைசராக மாற்றிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஜென்ரல் ஒர்க்கராக இருந்திருப்பீங்க. அப்போ சேஃப்டி சூப்பர்வைசராக உங்களை மாற்றுறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை அடுத்த ரினியூவல் அப்போ உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். அந்த இதில் அனுபவம் கிடைக்கும். அப்போ சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சிடுறீங்களா, அடுத்தது சேஃப்டி கோஆர்டினேட்டர் முடிக்கிறதுக்கு எவ்வளோ, அங்கேயே இப்போ நீங்கள் எங்கே பண்ணீங்களோ அங்கேயே சேஃப்டி கோஆர்டினேட்டரும் பண்ணலாம். அதுக்கு என்ன ரூல்ஸ்ன்றதை அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு எவ்வளோ அமௌண்ட்ன்றதை கேட்டுட்டு சேஃப்டி கோஆர்டினேட்டர் முடிச்சிங்கன்னா சேஃப்டி கோஆர்டினேட்டருக்கு எஸ்பாஸ் வரைக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சேஃப்டி ஆஃபீஸர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இபாஸ் வரைக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த கோர்ஸுக்கெல்லாம் நிறையா பேர் முடிச்சு வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் முடிச்சு வச்சுருக்காங்க. காம்படிஷன் நிறையா தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு வந்துட்டீங்க, திருப்பி நான் சிங்கப்பூர் போகணும், அந்த கம்பெனியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கூட நான் திருப்பி சிங்கப்பூர் போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஒரு அது சம்மந்தமான வேலைக்கு டைரெக்டாக நீங்கள் போயிடலாம். ஸோ திருப்பி நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராகவே போனீங்கன்னா உங்கள் சம்பளமும் குறைவாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது, வேலையும் நீங்கள் கஷ்டமான வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் நீங்கள் பெரிய லெவலில் படிக்கலை அப்படின்னாலும் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க. உங்களுக்கு கிடைக்கிற டைம்லலாம் இங்கிலீஷு டிக்ஷனரி இதெல்லாம் படித்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெளிவாக பேச எழுத தெரிஞ்சுக்கங்க, கற்றுக்கிட்டு இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் பெருசாக படிக்கல அப்படின்னா சிக்னல் மேன் கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பெருசாக படிச்சிருக்க தேவையில்ல, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி கோர்ஸும் கூட முடித்து
உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், சம்பளத்தை அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு கோர்ஸ்லாம் எங்கெங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, யாரும் சொல்லலாம் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு அண்ணே எங்கண்ணே கோர்ஸ்லாம் முடிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்றப்ப கொஞ்சம் நல்ல நல்ல ட்ரைனிங் சென்டர்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ சிங்கப்பூரில் இருக்க சில முக்கியமான ட்ரைனிங் சென்டர்ஸை சொல்கிறேன். இப்போ நான் அந்த ட்ரைனிங் சென்டர் நேமை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ட்ரைனிங் சென்டர் நேமை வந்துட்டு கூகுளில் போட்டிங்கன்னா அவங்களோட அட்ரஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எவர் சேஃப் அகாடமின்னு இருக்குது பார்த்தீங்களா? எவர் சேஃப் அகாடமி கிட்டத்தட்ட 5-6 இடத்துல சிங்கப்பூரில் பிரான்ச்சஸ் இருக்குது. லிட்டில் இந்தியாவில் இருக்குது, ஜூராங் ஈஸ்டில் இருக்குது, அங்கே ஜாங்கி சைடு இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு 5-6 இடத்துல அவங்க ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட அட்ரஸை போட்டு அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து இந்த மாதிரி நான் இந்த ஏரியா இங்கேருந்து பக்கமானா எங்கே இருக்குது, இப்போ என்ன கோர்ஸ் வேகன்சி இருக்குது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், டியூவில் கட்டலாமா இல்லை ரெடி கேஷாக தான் கட்டணுமா அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு ஓகே உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி தோணுச்சு, உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக அங்கே வந்துட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, என்னென்ன ட்ரைனிங் சென்டர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எவர் சேஃப் அகாடமி பிரைவேட் லிமிடெட் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. கேபிஏ ட்ரைனிங் சென்டர் பிரைவேட் லிமிடெட், ஏகேசி ட்ரைனிங் சென்டர். ஓகேங்களா? ஏகேசி ட்ரைனிங் சென்டர். அடுத்தது சிங்கப்பூர் சேஃப்டி ட்ரைனிங் சென்டர், மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சிங்கப்பூர். ஓகேங்களா? MDIS அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் ஒரு சில ட்ரைனிங் வந்து இருக்காது. ஸோ இதில் போட்டு ஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணி என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எடுத்தோன்னே நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் போனோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வர்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செலவு பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ ஏஜென்ட்டு வந்து 2 லட்சம் கட்டியிருக்கீங்க, 3 லட்சம் கட்டியிருக்கேன், 4 லட்சம் கட்டியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த காசு அந்த கடனை நீங்கள் வந்த கடனை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மற்ற இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அவசரப்பட்டு நீங்கள் வந்தோடனே இப்போ நீங்கள் போனோடனே நீங்கள் கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கம்பெனி உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்களா என்னன்றதும் தெரியாது. ப்ளஸ் வந்து இப்போ உங்களுக்கு பர்மிட் 1 இயர் பர்மிட் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கடனை முடிக்கலை அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் கடனை முடிக்க முடியாமல் கூட போயிடலாம். ரினியூவல் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கடனையும் முடிக்காமல் நீங்கள் இந்தியா வர்ற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரலாம். அதனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா போயிட்டு உங்கள் கடனை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சம்பளம் வரும். வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்பிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கோர்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த கோர்ஸ்லாம் இல்லாமல் டிரைவிங் கோர்ஸ் அப்படின்றது எல்லாருமே பண்ணலாம். லைசன்ஸ் எடுக்கிறது நம்ம சேனலில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. எப்படி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவான பிளேலிஸ்ட் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் ஈஸியாக டிரைவிங் கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக டிரைவிங்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் $1300 $1600 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட்லேயே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸு, அதாவது நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அது சம்மந்தமான கோர்ஸ் தான் இதில் பண்ண முடியும். டெஸ்ட் அடிக்கிற சென்டர் இது கிடையாது. ஓகேங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் அடிக்கிற சென்டர்ஸ் வந்து நான் நேம் இதில் சொல்ல கிடையாது. அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். டெஸ்ட் அடிக்கிற சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு பர்மிட்டில் போயிருந்தாலும் கம்பெனி லெட்டர் இல்லாமல் டெஸ்ட் அடிக்க முடியாது. ஸோ டெஸ்ட் அடிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாதது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சிப்யார்டில் இருக்கீங்கன்னா சிப்யார்டில் சேஃப்டி சூப்பர்வைசரு, லிஃப்டிங் சூப்பர்வைசர், இந்த மாதிரி அதுக்குள்ளார நிறையா கோர்சஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியான கோர்சஸ் பண்ணுறதுக்கான இன்ஸ்டியூட் தான் இதெல்லாம். ஓகேங்களா? டெஸ்ட் அடிக்கிற இன்ஸ்டியூட் கிடையாது. திரும்பவும் சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோதான். இந்த திருப்பியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். எவர் சேஃபு, கேபிஏ ட்ரைனிங் சென்டரு, ஏகேசி சிங்கப்பூர் சேஃப்டி ட்ரைனிங் சென்டரு, மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சிங்கப்பூர் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி ஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட வளர்ச்சியில் வந்து சரி நம்ம வந்து போனால் நீங்கள் ஸ்டார்டிங் இங்கேருந்து போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றதுலேருந்து எப்படி போகலாம், ஏஜென்ட்டுக்கிட்ட எப்படி ஏமாறாமல் போகலான்றதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக பொறுமையாக டீட்டெயிலாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.